டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் புகழேந்தி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேற்றைய தினம் செய்தியாளராகி உங்களை சந்தித்தேன். சில கருத்துக்களை எல்லாம் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். தெரியும், இன்னைக்கு உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இத்தனை அரசியல் வாழ்விலே இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக நான் நினைக்கவில்லை. வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிறிது நேரத்திற்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் ஒரு பெரிய பேட்டியை கொடுத்திருந்தார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இனிமேல் அசிங்கமா பேச முடியாது என்ற அளவுக்கு பேசியிருக்கார். இனிமேல் வார்த்தைகள் இல்லை, த ஃபில்தி லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி விட்டார். வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். ஆனால் KP முனுசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் ஓ பன்னீர்செல்வம், இந்த ஜீரோ பன்னீர்செல்வம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் அதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. நீங்கள் அவருடன் இருக்கிறீர்கள். ஆகவே அவர்களை மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. வாக்கு வங்கி அவரிடத்தில் தான் இருக்கிறது. இந்த நாட்டை ஆளுகின்ற எடப்பாடி பழனிசாமி தொகுதிக்கு செல்ல முடியாது. காவல்துறையினர் உடன் செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறார். யார்? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர். எங்களது கட்சியை சார்ந்த ஆளுகின்ற முதலமைச்சர் காவல்துறை இல்லாமல் உள்ளே செல்ல முடியாது என்பதை இன்றைய தினம் KP முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் செல்வாக்கோடு செல்வார். நாளை தினம் தேர்தல் நடந்தால் ஒரு மாபெரும் வெற்றியை பன்னீர்செல்வம் மாத்திரமே பெற முடியும். மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக, அமைப்பு செயலாளராக, புதுடெல்லியிலே முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபொழுது டெல்லிக்கெல்லாம் உங்களை சென்று பேச வைத்திருக்கின்றார்கள். பிகாப் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர்கள் அட்டன் செய்ய வேண்டிய கூட்டத்தை எல்லாம், பங்கேற்க வேண்டிய கூட்டத்தை எல்லாம் KP முனுசாமி அவர்களை அனுப்பி அழகு பார்த்தார்கள். ஒரு இடத்துல கூட சார், ஒரே ஒரு இடத்துல கூட இந்த முனுசாமி இந்த இயக்கத்தை உருவாக்கி கொடுத்த புரட்சித் தலைவர் MGR அவர்களுக்காக வாக்கு வங்கி என்று சொல்லவில்லை. ஒரு இடத்தில் கூட அனுதினமும் நாங்கள் போற்றி புகழ்பாடி வணங்கும் புரட்சித் தலைவி அம்மா பெயரை சொல்லவில்லை. வாக்கு வங்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு என்று சொல்லவில்லை. யாரோ பன்னீர்செல்வம், அவர் மக்கள் தலைவர், வாக்கு வங்கி என்று சொன்னால் புரட்சித் தலைவர் MGRும் புரட்சித் தலைவி அம்மாவும் யார் என்று கேட்கிறேன். நான் காற்றிலே தூக்கி எறிந்து விட்டீர்களா? அதற்கு பின்னாரே சொல்கிறார் ஊழல் சாம்ராஜ்யம் என்று சொல்லி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஊழல் சாம்ராஜ்யம் என்று சொன்னால், நீ எத்தனை ஆண்டு காலம் இந்த அமைச்சரவையிலே இருந்தாய்? அந்த ஊழல் அமைச்சரவையிலே உனக்கு இடமில்லையா? அந்த ஊழல் அமைச்சரவையிலே உங்களுக்கு இடமில்லையா? உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்ப ஊழல் சாம்ராஜ்யம் என்று சொன்னால் நீங்களும் அதிலே ஊழல் சாம்ராஜ்யத்திலே தானே இருந்தீர்கள். தமிழிலே சொல்லுவான் புரட்சி கவிஞன், தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுதமூறும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிறர்கைக்க முடிவணங்கி நிற்பதோ என்று சொல்லுவார். கவரிமானாக வாழ்ந்தவர்கள் எங்கள் தலைவர்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது இப்படி ஒரு அமைச்சரை பேசியிருந்தால் வெளியிலே வந்திருக்க முடியுமா? புரட்சி தலைவர் MGR இருக்கும்போது பேசியிருந்தால் அவன் தலையை வெளியிலே காட்டியிருக்க முடியுமா? ஆளுகின்ற ஒரு கட்சியை, 122 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியை மிகவும் கேவலப்படுத்தி அசிங்கமாக பேசுவதோடு இல்லை. பக்குவம் இல்லாத ஜெயக்குமார், பக்குவமற்ற ஜெயக்குமார் என்று சொன்னால் எந்த தகுதியும் இழந்த ஜெயக்குமார் என்ற அர்த்தம். வேதனைப்படுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், பதவிகள் நீர் குமிழிகள் என்று சொன்னார்கள். இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு பதவிகள் தேவையா? இந்த அவமானத்தை தலையிலே தாங்கிக் கொண்டு அவர்கள் இடத்திலே போய் காலிலே விட வேண்டுமா? 12 பேரிடத்திலே 122 பேரை அடமானம் வைத்துவிட்டு நீங்கள் அரசு வண்டியிலே செல்ல வேண்டுமா? என்ன புரியவே இல்லை எனக்கு. இனிமேல் திட்டுவதற்கு ஒரு வார்த்தைகள் கூட இல்லாமல் திட்டியிருக்கிறார், அசிங்கப்படுத்தியிருக்கிறார் முனுசாமி அவர்கள். தமிழக அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக பேசி வருகிறார்கள்.
அவர் சொல்லுகிறார் தமிழக அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக பேசி வருகிறார்கள் என்று. அரசியலிலே வெற்றி தோல்வி சகஜமான ஒன்று. மாறி மாறி ஆட்சியை பிடித்திருக்கிறோம். 91 ஆட்சியை பிடித்தோம், 96 இழந்தோம், 2001 அம்மா தலைமையிலே ஆட்சியை பிடித்தோம், 2006 இழந்தோம், 2011 அம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி இழந்தோம், 2016 மீண்டும் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சியை வெற்றி பெறச் செய்தார்கள். இதுதானே சரித்திரம். ஆகவே ஆட்சியை பற்றி கவலை இல்லை, நாம் மரியாதை மானத்தை பற்றி கவலை. மரியாதையும் மானத்தை இழந்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடகு வைத்துவிட்டு இந்த அணியை நீங்கள் நடத்த தகுதியற்றவர் என்று சொல்கிறேன். நான் மிக தெளிவாக நேற்றே ஒதுங்கிவிட்டார்கள், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் நேற்றைய தினமே சொன்னேன், ஒரு தலைமை இல்லாமல் பயணித்தால் இந்த அசிங்கம் ஏற்படும் என்று சொல்லி. நான் சொல்லி 24 மணி நேரமாகவில்லை. ஒரு தலைமை இல்லை, பயணித்தீர்கள், அசிங்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் கேவலப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் யார்? இந்த முனுசாமி யாரை பற்றி பேசுகிறார்? இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுகிறார். அதோட மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணார் அவர். எங்களுக்கு அவசியமே இல்லை, இந்த கூட்டணியை பற்றி பேச அவசியமே இல்லை, நாங்கள் பேச தயாராக இல்லை, வேணா வா வேணாட்னா போ. யாரை பார்த்து சொல்றது? 12 எம்எல்ஏ வச்சுட்டு நீ 122 எம்எல்ஏ வைத்திருக்கின்ற அரசு கட்டிலே இருக்கின்ற அந்த ஆட்சியை சார்ந்தவர்களை பார்த்து பேசுகிறாய் நீ. நான் முனுசாமி சப்ஜெக்டுக்கு பின்னாடி வரங்க. ஒரு சாதாரண நாளில் எனக்கு தெரியும் முனுசாமியை பற்றி. அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் இவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களை பேசுவதற்கு அருகதையற்றவர் முனுசாமி அவர்கள். அந்த மாவட்டத்திலே போய் பாருங்கள். இப்படி இடைத்தேர்தலில் தோத்தல்ல. இப்ப நாங்க இவங்களை ஏத்துக்கிட்டது போனதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் நடந்தது இல்ல. இப்ப இல்ல ஒரு நிமிஷம். ஆமா 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 இல்ல இல்ல நேற்று சொன்னா இல்ல உங்கள்கிட்ட கேக்குறேன். நேற்று சொன்னா முனுசாமி பத்தி நானு இல்ல. இன்னைக்கு எப்ப அவர் சொன்னாரோ பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆமா சார். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர் நான் சொன்னது நிஜம்தான். திருப்பி அதை சொல்றேன். முனுசாமியை கடைசி வரை அம்மா அவர்கள் சேர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, முனுசாமி சொன்னதால் புகழேந்தி சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னால் சொல்லவில்லை. நேற்று இதுவரை முனுசாமியை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் மிகவும் கீழ்த்தரமாக பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் தொகுதிக்குள்ளே போக முடியாது என்று சொன்னால் நீ தைரியமாக வா, நானும் வருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை அழைத்துக் கொண்டு செல்லலாம். தொகுதிக்குள்ளே எந்த மக்கள் அவரை வரவேற்கவில்லை, எந்த காவல்துறை துணையோடு போகிறார் என்பதை பார்ப்போம். வா, அங்கே போய் சந்திப்போம். அதை தப்புங்க. எவ்வளவு கேவலமா பேசி இதுக்கு மேல கவரிமான் மாதிரி சிங்கம் மாதிரி வைத்திருந்த தலைவியின் கீழே இருக்கின்ற இந்த இயக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வைத்திலிங்க அண்ணன் சும்மா என்ன கோவம் வருதுறீங்களா பேசினா அவரு நாடாளுமன்ற இப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். இன்னும் பேசிட்டு இருக்கார். குழு அமைத்திருக்கிறோம், மெதுவாக பேசுகிறோம். அந்த சி.வி. சண்முகம் அன்பு சகோதரர் குதின்னு குதிப்பாரு. அப்படியே இல்ல, நாங்க மறுபடியும் தொடர்ந்து பேச போறோம். நம்ம செய்தியாளர்கள் கேட்கறாங்க, இல்லீங்க கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க. அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். தமிழக அமைச்சர்களை வசைபாடுவது கருத்துக்களா? தமிழக முதலமைச்சரை இழிவுபடுத்துவது கருத்தா? நான் இப்பொழுது சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா பெயரையும் உச்சரிக்காமல் பன்னீர்செல்வம் டெபாசிட் கூட வாங்க முடியாது, யாராலையும் முடியாது, எங்களுக்கு தெரியும். கே.பி. முனுசாமியின் பேச்சு தனக்கு வருத்தம் அளித்திருப்பதாக புகழேந்தி தற்போது பேசியிருக்கிறார். டிடிவி தினகரனுடைய ஆதரவாளரான புகழேந்தி ஊழல் புரிந்தவர் என்று கே.பி. முனுசாமி பேசியிருப்பது, அவரும் தான் அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தில் இருந்தார் என்று விமர்சித்து பேசி வருகிறார்.